கோபுரங்கள் சாய்வதில்லை. உயிரா நினைச்ச சிவா இப்படி தலையில கல்ல தூக்கி போட்டுட்டாரு கீர்த்தனா. டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போக முடிவு பண்ணிட்டா. என்ன சொல்ற கீர்த்தனா? அவகிட்ட இருந்து விலகி இருங்க. அட்லீஸ்ட் அவ மனசுல இருக்க காயம் சரியாகிற வரைக்கும் அது கொஞ்சம் விலகி இருங்க. ஏன் ஆட்டோவை நிறுத்திட்டீங்க? சீக்கிரமா போங்க, டைம் ஆயிடுச்சு. அங்க பாருங்க மேடம், யாரோ ஆட்டோ மறிச்சு நிக்கிறாங்க. சிவா, எதுக்கு இப்ப நடு ரோட்ல நிக்கிற? மரியாதையா வழி விடு, எனக்கு பேங்க் போறதுக்கு நேரமாச்சு. நான் உங்களை டிராப் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். டிரைவர் நீங்க இருங்க, நான் ஆட்டோலயே வரேன். மீரா, நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க கிளம்புங்க. சிவா, இன்னொரு தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லாத, எனக்கு கோவம் வரும். நீங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைங்க, கிளம்புங்கன்னு சொன்னல, கிளம்புங்க. சரி சார், போங்க. ஆட்டோ ஆட்டோ. சிவா, இன்னொரு தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லாத, உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னது? உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சா? இப்பதான் உனக்கு எனக்கு ஆரம்பிக்கவே போகுது. வேண்டாம், இனிமே நமக்குள்ள எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். நேத்து உன்னை அந்த கோலத்துல பார்த்ததுல இருந்து எனக்கு உடம்புல எரியுது. என்ன? நேத்து நீ என்ன எந்த கோலத்துல பார்த்த? நான் உனக்கு போன் பண்ணா நீ தான் கால் எடுக்கவும் மாட்டேன்றியே. நேத்துல இருந்து உன்னை எனக்கு பிடிக்கல. என் கூட பேச பிடிக்கலையா இல்ல என்ன சுத்தமாவே பிடிக்கலையா? சுத்தமா உன்னை எனக்கு பிடிக்கல. இனிமே என் முன்னாடி வராத, போயிடு. இத பாரு, நான் என்ன பண்ணேன்? எதுக்காக இப்படி கோச்சிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? இல்ல எனக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? ஐயோ, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு சொன்னாதான் தெரியும். நான் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன். எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்க? நீ எந்த தப்பும் பண்ணலையா? இல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல. உன்னதான சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சிவா, போயிடு. இது ரோடு. அந்த அசிங்கத்தை ஏன் வாயால சொல்ல வச்சிராத. எனக்கு சொல்லவே நான் கூசுது. ஏய், சொல்றத கொஞ்சம் கேளு. உன் மேல ப்ராமிஸ், சத்தியமா நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். நான் எந்த தப்புமே பண்ணல. மறுபடியும் சொல்றேன் மீரா, உன் மேல சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணல. போதும், நிறுத்து. நீ வர்ஷாவுக்கு மொத்தம் கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய்யும்பாங்க. ஆமா மீரா, நீ உன் கண்ணால பார்த்தது எல்லாமே போய். அங்க என்ன தெரியுமா உண்மையா நடந்துச்சு? வேண்டாம், எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். ஏன்னா என் மனசுல என் மனம் மட்டும்தான் ஆழமா பதிஞ்சு போயிருந்தாரு. அத்தனையும் மறக்க வச்சு எல்லாரும் சேர்ந்து உன்னை என் மனசுல பதிய வச்சாங்க. நீயும் எனக்கு நல்லவனா தெரிஞ்சதுனால மறக்க முடியாத என் மனோவையே கொஞ்சம் கொஞ்சமா நான் மறந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நீ எனக்கு புரிய வச்சுட்ட. நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கெட்டவன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் தப்பிச்சேன். இல்லாட்டி என் மனவுக்கு நான் துரோகம் பண்ணிருப்பேன். கடவுள் தான் என்ன அந்த நேரத்துக்கு அங்க வர வச்சு என்ன காப்பாத்திருக்காரு. மீரா, இத பாரு, அவசரத்துல எந்த முடிவை நீ எடுக்காத. அப்புறம் வாழ்க்கையில நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. பின்னாடி என் வாழ்க்கையில நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். நேத்துல இருந்து நீ யாரோ நான் யாரோ உன்னை நான் மறந்துட்டேன். என்னையும் நீ மறந்துரு. மீரா, நான் சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் நிக்கிறியா? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. அதுக்கப்புறம் நீ என்ன வேணும்னாலும் முடிவு எடுத்துக்க. நான் முடிவு எடுத்துட்டேன். என் வாழ்க்கையில என் மனோவை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இனி இடம் தர மாட்டேன். இது சத்தியம். என் மனோ மட்டும்தான் எப்பவும் எனக்கு புருஷனா இருக்க முடியும். மீரா, மீரா, நான் சொல்றத கேளு. என் மனோ மட்டும்தான் எப்பவும் எனக்கு புருஷனா இருக்க முடியும். ஆமா, என் மனோ மட்டும்தான் எப்பவும் எனக்கு புருஷனா இருக்க முடியும். வேற யாரும் எனக்கு புருஷனா வரவே முடியாது. மனோ போட்டோவை எங்க வச்சேன்? மனோ,
போட்டோ வச்சிருந்தோம். எங்க போச்சு? ஒருவேளை அப்பா ரூம்ல இருக்குமோ? அப்பா இப்ப தூங்குறாரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எதுவா இருந்தாலும் காலையில கேட்டுக்கலாம். எங்க போயிருக்கோம் அந்த போட்டோ? மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண நினைச்சது ரொம்ப தப்பு. நான் செத்தா நீ எப்படி என்ன நினைச்சு வாழ்வேன்னு சொன்னியோ அதே மாதிரி நானும் வாழ்ந்திருக்கணும். இனிமே அப்படிதான் வாழ போறேன். என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. இனிமே தரவும் மாட்டேன். எப்பவும் நீ என் மனசுக்குள்ளதான் இருக்க மனோ. நீ இல்லாம நான் இல்ல. கொஞ்ச நாள் உன்னை மறந்திருந்த. இனிமே உன்னை மறக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் நீ செத்து போயிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சாகல. என் மனசுக்குள்ள எப்பவோ நீ உயிரோடதான் இருக்க. ஆமா மனோ, நீ சாகல. நீ உயிரோடதான் இருக்க. விடிஞ்சிருச்சுடா. விடிஞ்சிருச்சா? என்ன மச்சான்? நான் கிளம்புறேன். டேய், இவ்வளவு காலையில எங்கடா போற? ட்ரெஸ் கூட மாத்தல, குளிக்கல. எங்க போற? மீராவை பார்க்க போறேன். அவளை பார்த்து பேசினாதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். டேய் சிவா, பைத்தியமாடா உனக்கு? அந்த பொண்ணு கீர்த்தனா வந்து பேசுறதை கேட்டல? மீரா உன்னை பார்த்தா செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்கா. தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கா. அதை எதுவுமே மனசுல வாங்கிக்காம நீ மீராவை போய் பார்க்கணுங்கிற? டேய், நான் எந்த தப்புமே பண்ணலடா. ஆனா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி மீரா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொல்றா. என்ன பார்த்தா தற்கொலை பண்ணிப்பேன்னு வர சொல்றா. நான் ஏதோ அவளுக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பொறுக்கின்னு நினைக்கிறா. நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு அவளுக்கு ப்ரூவ் பண்ணல. அதுதானே என்னோட கடமை. இங்க பாரு, எல்லாத்தையும் செய். நான் வேணான்னு சொல்லல. அவ இப்ப இருக்க நிலைமையில செய்ய வேணான்னு தான் சொல்றேன். நீ அப்படி பண்றது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி தான் இருக்கும். நீ கம்ப்ளீட்டா தப்பே பண்ணலன்னு சொல்லவே முடியாது. ஏற்கனவே வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிற பொண்ணு மனசுல இன்னொரு காதலும் கல்யாண ஆசையும் உண்டாக்குறதுக்கு நீ காரணமா இருந்திருக்க. அவ அந்த எண்ணத்தை எல்லா நாளும் வளர்த்துக்கிற மாதிரி ஆசையை உண்டாக்கியிருக்க, நம்பிக்கையை உண்டாக்கியிருக்க. அதெல்லாம் ஒரு நாள் உடஞ்சு போகும்போது எந்த பொண்ணா இருந்தாலும் கோவம் வரதாண்டா செய்யும். அவ கொஞ்சம் நிதானமாகட்டும். அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. நான் எப்படா பொறுமையா இருக்கிறது? நான் மட்டும் இன்னைக்கு அவகிட்ட பேசி புரிய வைக்கலன்னு வச்சுக்கியேன், அவ பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஏதாவது வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடுவா.
இத பாரு மச்சான், மீரா மட்டும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கியேன், வாழ்க்கை பூரா என்ன பார்க்காத அளவுக்கு எங்கேயாவது கண் காணாம போயிடுவா. அந்த மாதிரி மட்டும் ஆச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? சட்டையை கழிச்சிட்டு பைத்திய மாதிரி சுத்த சொல்றியா? டேய் சிவா, நான் சொல்றத பொறுமையா நிதானமா கேளுடா. நீ பண்ணதுல ஒரு தப்பு இருக்கு. வர்ஷாவை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பக்கம் சம்மதிச்சுட்டு இன்னொரு பக்கம் மீரா மனசுலயும் ஆசையை வளர்த்து விட்டது தப்பு. வர்ஷா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தந்திரம் பண்ணி மீராவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீ சொல்ற. ஆனா அது 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. உன் திட்டம் சொதப்பி மீராவை நீ கல்யாணம் பண்ண முடியாம போச்சுன்னா அவமானத்துல மீரா தற்கொலை பண்ணிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு மீரா கோச்சிட்டு தான் போறா. சாகரன் சொல்லிட்டு போலையே. இந்த சமயத்தை நல்ல சமயமா நினைச்சு அவ பத்திரமா போயிட்டுன்னு முடிவு பண்ணி இப்படி அவளை விட்டுறா. உன் தங்கச்சி வாழ்க்கைக்காகவும் உங்க அம்மா உயிருக்காகவும் வர்ஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட வாழ்றதுக்கு தயாராரு. அதுதான் உனக்கு சரியா இருக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இத பாரு, நீ மீரா விட்டு போ சொல்ற. என்னால அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. நான் மீராவை தான் சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மனசு பூரா மீரா மட்டும்தான் இருக்கா. எங்க அம்மா என் தங்கச்சியோட விருப்பத்துக்காக வர்ஷா வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம். உயிரோட இருப்பேன். ஆனா நடப்பணமா இருப்பேன். அப்படிதான் இருக்கணும் நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்களா? மீரா என்கிட்ட பேசுறதை நிறுத்தி 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளே நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். ராத்திரி ஒரு பொட்டு தூக்கம் கூட தூங்கல. நான் மீராவை பார்த்து பேசி ஆகணும்டா. நீங்களாம் அமைதியா இருந்தாலே எனக்கு போதும். டேய், ட்ரெஸ் ஆச்சும் மாத்திட்டு போடா. எனக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியும். உன் வேலை என்ன அதை மட்டும் நீ பாரு. மீரா, மீரா. அப்பா, என்னம்மா? மனோ போட்டோ ஒண்ணு என் ரூம்ல வச்சிருந்தேன். அத காணோம். நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? இப்ப எதுக்குமா மனோவோட போட்டோ? இந்த பாரு, இனிமே நீ சிவாவோட போட்டோவை மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. மனோதான் போயிட்டானம்மா. எப்படிப்பா? எப்படி மனோவை என்னால நினைக்காம இருக்க முடியும்? மனோவோட அப்பா அம்மா நானே அவனை மறந்துட்டேன். நீ எதுக்குமா இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க? இது பாருமா, உனக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இன்னும் நீ மனோவே ஞாபகம் வச்சிட்டு இருக்காது. அவனை பத்தின ஞாபகம் துளியாவது உன் மனசுல இருந்தா அதை மொத்தமா அழிச்சிடு. அது உன் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காதுமா. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அப்பா, நீங்க மனோவோட அப்பா. அதனால இவ்வளவு சீக்கிரம் அவரை மறந்துட்டீங்க. நான் மனோவுல பாதியா இங்க வந்தவ. எனக்குள்ள பாதியா இருக்கிற அவரை என்னால எப்பவும் மறக்க முடியாதுப்பா. எனக்குள்ள மனோ இப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அதை யாராலையும் அழிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் மனோ செத்து போயிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனோ சாகல, உயிரோட தான் இருக்காரு. மீரா, என்னம்மா இன்னைக்கு என்னென்னலாம் பேசுற? என்னமாச்சு உனக்கு? இது பாரு மீரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. மனோவை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன். அதனால மறக்க முடியாதுன்னு சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா நீ மனோவை மறந்துதான் ஆகணும். நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழணும்னா மனோவை மறந்துதான் ஆகணும். ஏன்னா எந்த ஒரு ஆம்பளையும் தம் பொண்டாட்டி இன்னொருத்தனை நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விரும்ப மாட்டான். அப்பா, மனோ இன்னொருத்தர் இல்ல. அவர் என் புருஷன். என்ன தொட்டு தாலி கட்டின புருஷன். இருக்கட்டும்மா, உங்க 2 பேருக்கும் அட்சத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணவன் நான் தானே. நானே சொல்றேன், சிவா ரொம்ப நல்லவர். அதனால நீ மனோவை பத்தி நீ பேசக்கூடாது. அப்பா, மனோவை பத்தி இனிமே பேசாதன்னு மட்டும் சொல்லாதீங்க. என் மனோவை பத்தி என்னால பேசாம இருக்க முடியாது. எனக்கு இப்பவே என் மனோவை நான் பார்த்து ஆகணும். நீ இப்பயே பாக்குறதுக்கு மனோ உயிரோட இல்ல, புரிஞ்சுக்கோ. என் மனோ செத்துட்டாருன்னு எனக்கு தெரியும்பா. நான் என் மனோவை உயிரோட பார்க்கணும்னு சொல்லல. அட்லீஸ்ட் போட்டோலயாவது பார்க்கணும்னு தான் கேக்குறேன். என் மனோ போட்டோவை கொடுங்க. அவர் உருவத்தை எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு.
நீ என்ன அழுதாலும் மனோவோட போட்டோவை உன்னால பார்க்க முடியாது. ஏன்பா பார்க்க முடியாது? இது பாருமா, உனக்கு சிவாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல மனோவோட போட்டோ இந்த வீட்டுல இருந்தா அது உனக்கு தான் சங்கடமா இருக்கும். அதான் மனோவோட போட்டோவை எரிச்சிட்டு. நீங்க எரிச்சிட்டா என் மனோ என்னை விட்டு போயிடுவாரா? அவர் என்னை விட்டு போக மாட்டாரு. அவர் எப்பவும் என்ன சுத்தி சுத்தி தான் வருவாரு. அவர் சாகல, எனக்குள்ள இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. இப்ப எதுக்கு திடீர்னு மனோட ஞாபகம் வந்துச்சு? ஒருவேளை மீராவுக்கும் சிவாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவசரப்பட்டு மீரா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வரணும்னு தினேஷ் கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். மீரா கிட்ட போயிட்டு இப்ப என்னன்னு பேசுறது, அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. பேசாம முதல்ல பாஸ்கர் சார் கிட்ட பேசிடுவோமா? அவர்கிட்ட என்னன்னு சொல்றது? சரி, பாஸ்கர் சாரையே பார்த்து பேசுவோம். ஐயோ, மணி வர 8:15 தான் ஆகுதா? மீரா வர பேங்க்கு கிளம்பி இருக்க மாட்டா. போட்டோவை எங்க வச்சிருந்தோம்? வர்ஷா வீட்டில் நீ என்னை பார்த்ததுல இருந்து தான் கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சிவா. மீரா பேசுறதுக்கு இடம் கொடுக்கலன்னு வையேன், நான் நேரா பாஸ்கர் சாரை மீட் பண்ணி தான் பேச வேண்டியதா இருக்கும்.